எல்லாமே திஸ் இஸ் வீடியோ ஃபேன் ஃபிக்ஷன் தான். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம கிட்னாப் பை சைக்கோ மாஃபியா பார்க்க போகிற எபிசோட் 8 பார்க்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து இதையும் வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு நான் பேசுகிறேன். ஸோ ஓகேடா, 1 மந்த் ஆகிடுச்சு எபிசோட் 7ஓட அப்படியே வச்சுருந்தேன். சரி ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து எபிசோட் 8 பார்க்கலாம். போன பாட்டு எதோ முடிச்சிருந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ரூமில் படுத்துருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து நிறையா ஃபுட் ஸ்டெப்ஸ் யாரோ ஃபுட் ஸ்டெப்ஸோட சவுண்ட் போட்டுட்டு வர மாதிரி இருந்திருக்கும். நீங்களும் வந்து என்னடா அப்படி சொல்லிட்டு நீங்கள் போய் பார்க்கலான்ட்டு நீங்களும் அப்படி தான் உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ யாரோ வந்து உங்கள் முன்னாடி நிற்கிறாங்க பிளாக் கலரில் கோட் போட்டுக்கிட்டு. நீங்கள் ரொம்ப ஷாக் ஆக்குறீங்க. இது நீயா அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. அது வேறு யாரும் இல்லை, அது ஒரு மாஃபியா பாஸ் மாதிரி. ஸோ நீங்கள் நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க அவங்கள. நீங்கள் வந்து பார்த்தோன்னே செம ஷாக் உங்களுக்கு. ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. நீ எப்படி இங்கே என்ன 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 ஆகுது எனக்கு, நான் ஏன் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப பயமாக பேசிகிட்ருக்கீங்க. அந்த பர்சனும் இப்போ நான் வந்து இங்கே எதுவும் வந்துட்டு பேச விரும்பலை, ஜஸ்ட் நான் கிட்னாப் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான். பிகாஸ் எனக்கு அவனோட தேவம் வேணும். அவன் என்னை கொல்றதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கான். ஸோ அதான் உன்னை கிட்னாப் பண்ணி அவனை பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் பேசிகிட்ருக்காங்க. நீங்களும் அதுக்கு நான் கிடச்சேன்னா இங்கே பாருங்கள், எனக்கும் டேவுக்கும் இது வரைக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. யார் சொன்னான்? அவன் தான் உனக்கு கிட்னாப் பண்ணி ஒரு 1 வீக் வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் நீ கிடச்ச. ஸோ அதான் அப்பயே நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், உனக்கு மேரேஜெலாம் ஆகிடுச்சாமே. அதான் உனக்கு மேரேஜெலாம் ஆகிடுச்சு. கேள்வி, ஐயோ எனக்கு அவனுக்கு விருப்பம் இல்லாத மேரேஜ் தான் நடந்துச்சு. எனக்கு அவனுக்கு ஃபோர்ஸ் மேரேஜ் தான் நடந்துச்சு. எனக்கு அது கல்யாணத்தில் விருப்பமே கிடையாது. அப்புறம் எப்படி அதை நீங்கள் மேரேஜ்னு சொல்லலாம்? ஏதோ உன்கிட்ட எனக்கு ரொம்ப நேரம் பேசணும், டைம்லாம் எனக்கு இல்லை. ஓகே, ஸோ அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் கூப்பிட்றான். பாடி கார்ட்ஸ்லாம் வந்து உங்களை கட்டுறாங்க, கையெல்லாம் கட்டி லைக் ஹேண்ட்கஃப் மாதிரி போடுறாங்க. நீங்கள் கத்துறீங்க, என்னை விடு உன்னை வச்சு தான் நான் வந்துட்டு அவங்க பிளாக்மெயில் பண்ண போகிறேன். ஸோ பயம் முடிட்டுரு அப்படின்ற மாதிரி இந்த பர்சன் பேசிவிட்டு அவங்க போயிடுறாங்க. எனக்கு பயந்துட்டு என்னை விடுன்னு கத்திகிட்ருக்கீங்க. ஆனால் அவன் விடுற மாதிரி தெரியல. அவன் நேராக வெளியே போய் இப்போ யாருக்கு கால் பண்ணானா, தேவங்க தான் கால் பண்ணுறா. இங்கே தேவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப மயக்கத்தில் இருக்கிறான். ஸோ தேவங்க ஃபோன் வருது. ஸோ பார்த்தா அது வேறு யாரும் இல்லை, ஜிமின் தான் ஃபோன் பண்ணுறான். ஏய் மச்சான், எங்கடா வயன் அப்படின்ற மாதிரி கேட்குறான். அவளா பக்கத்தில் அப்படி சொல்லிட்டு தடவி பார்க்குறான் பெட்டை. பார்த்தா நீங்கள் இல்லை. வயன் எங்கடா அப்படி சொல்லிட்டு டக்குன்னு கேட்குறான். அதை தாண்டா நானும் ஒன்று கேட்குறேன், வயன் எங்கே? டேய் வயன் அந்த அந்த மாஃபியா பாஸ் கிட்டாப் பண்ணி வச்சுருக்கான்டா, அதை ஜாக்சன் கிட்டாப் பண்ணி வச்சுருக்கான்டா, நீ போய் சீக்கிரம் வயனை காப்பாற்று அப்படின்ற மாதிரி ஜிம்மின்னு சொல்லிகிட்டு இருக்கான். என்னடா சொல்கிற? அவன் கிட்னாப் பண்ணி வச்சுருக்கானா? அவன் எதுக்கு வயனை கிட்னாப் பண்ணணும்? டேய் எனக்கு தெரியலடா, நீ எப்படியாவது போய் வயனை காப்பாற்றுறா, அவள் பாவண்டா அவ. சரிடா நான் பார்க்குறேன், அவனோட அட்ரஸ் எனக்கு அனுப்பிவிடு, நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அவங்க அப்படியே சரசன்னு கிளம்புறோம். மயக்கம் அவனுக்கு வருது தான், இருந்தாலும் நீங்கள் போட்ட மருந்து அந்த மாதிரி. ஸோ நீங்கள் தான் டேப்லெட் போட்டிருப்பீங்களே, ஸோ அவனுக்கு இன்னும் அது வந்துட்டு தான் இருக்குது. பிகாஸ் அவனுக்கு அந்த மயக்கம் இன்னும் தெரியல. ஸோ அதுக்குள்ளே தான் ஜிம்மின் ஃபோன் பண்ணி அவன் அரை போதையில் இருக்கும்போதே ஃபோன் பண்ணியிருப்பான். ஸோ இப்போ அவன் எப்படியோ மூஞ்செல்லாம் கழுவி ஏதோ ட்ரை பண்ணுறான். பட் ஆனால் முடியல. அப்புறம் அவன் அடிச்சுக்கிறான், அவன் செல்ஃபை அவனே அடிச்சுக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஒரு அளவு மயக்கம் தெரிஞ்சிருச்சு. தென் மறுபடியும் அவன் வந்து கிளம்பி இப்போ நேராக அந்த நம்பர் படி ட்ராக் பண்ணி அவன் வந்து ஒரு வண்டியில் காரில் தான் வந்துட்டுருக்கான். ஒரு பிளாக் கலர் காரில் வந்துட்டுருக்கான். ஸோ அந்த காரில் தான் வந்துட்டுருக்கான். ஸோ அப்படியே வந்து பார்த்தா நீங்கள் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, நான் அந்த ரூமில் கத்திகிட்ருக்கீங்க, என்னை யாராவது காப்பாற்றுங்க, என்னால் இங்கே இருக்க முடியல அப்படி கத்திகிட்டு இருக்கும்போது அவன் வரான். ஜாக்சன் தான் வரான். வந்து என்ன கத்தி எனர்ஜி ஃபுல்லாக வேஸ்ட் பண்ண போறியா? வாயை மூடிட்டு அமைதியாக இரு, நான் உனக்கு எதுவும் பண்ண மாட்டேன், ஜஸ்ட்டு உன்னை வச்சுட்டே அவங்க இங்கே வர வைக்க போகிறேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அங்கே ஏதோ அலற சவுண்ட்லாம் கேட்குது. ஜாக்சனும் இங்கே வயனை பத்திரமா பார்த்துக்கோ, நாங்கள் போய்ட்டு வரோம் அப்படி சொல்லிட்டு இப்போ அவன் வெளியே போய் பார்த்தா அவங்கள்ட்ட அவங்க வந்துட்டான். வாங்க தேவம் வாங்க, தேவம் வாங்க. டேய் வயனை எங்கடா வச்சுருக்க, வயனை விடு. வயனை விடணுமா? அப்போ நான் என் மேலே போட்டிருக்க கேஸு வெளியேடுறா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். நீ என் ஃப்ரெண்டை கொன்ன, அதனால தான் ஓமல் நான் கேஸ் போட்டிருக்கேன். டேய் என்னடா நீனும் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குழந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்களாம் குழந்தைங்களாடா. டேய் அவனே தேவையில்லாமல் நான் மட்டும் 7 என் ட்ரக்ஸை பற்றி நான் பேசிகிட்டு இருந்தேன்.
உன் ஃப்ரெண்டை யாருடா அதெல்லாம் வீடியோ எடுக்க சொன்னான்? அவன் என்ன பைத்தியமா? அவன் மட்டும் வந்தானா போனானான்னு இருக்கிறத விட்டுட்டு வீடியோ பிடிக்கிறானா? அதான் ஒரு இடம் முடிச்சிட்டேன். இப்போ ஒன்றால் அந்த பொண்ணோட வாழ்க்கை எப்படித்தம்மா இருக்குது? அதான் நீ கல்யாணம் பண்ணி அப்புறம் என்ன தம்பி? டேய் அப்படி சொல்லிட்டு அவன் அடிக்கலான்னு வரும்போது அங்கே இருக்க பாடி கார்ட்ஸ்லாம் வந்து டேங்க பிடிக்கிறாங்க. நீங்கள் இங்கே கத்திகிட்ருக்கீங்க, பையன் தயவு செஞ்சு வெளியே மட்டும் வந்துடாத அப்படி சொல்லிட்டு இங்கே கத்திகிட்ருக்கான். அவளை கூட்டுவாங்கடா அப்படி சொல்லிட்டு இப்போ வயனை அப்படியே பிடிச்சி கூப்பிட்டு வராங்க. வயன் பாவம், அவளுக்கு எப்படி சொல்லிட்டு மூஞ்செல்லாம் வந்து ஒரு மாதிரி வீங்கி போயிருக்கு அழுது. ஸோ அப்படியே அவன் பார்க்குறான், அவனுக்கு மனசே இல்லை. வயன் நீ எங்கேயும் வெளியே வந்துடாத, நீ உள்ளே அவங்க எனக்கு காப்பாற்று, அவங்க என்னென்னமோ பண்ணுறாங்க, அவங்க எனக்கு காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. அவங்கெல்லாம் தாங்க முடியல. அவனுக்கு அப்படியே கோவம் வருது. அங்கே இருக்க பாடி கார்டெலாம் அடிக்கிறான். என் ஜாக்சன் பார்த்துட்ருக்கான். டேய் இப்போ மட்டும் நீ ஏதாவது என்ன பண்ண தோ அப்படி சொல்லிட்டு ஒரு நைஃப் எடுத்து உங்கள் கழுத்தில் வைக்கிறான். நீங்கள் பயந்துட்டு தேவ் எனக்கு காப்பாற்று தேவ். வயன் நீ ஒரு இன்ச்சு கூட நவராத, அங்கே இரு, நான் பார்த்துக்கிறேன். டேய் கழுதத்தை கத்திடுறா. கத்தி எடுக்கணுமா அப்படி சொல்லிட்டு அவன் ஏதோ சிக்னல் மாதிரி பின்னாடி இருக்கிற ஆளுங்கள்கிட்ட காட்டுறான். அப்படியே அவங்க பின்னாடி இருக்கிற ஆளுங்களாம் அப்படியே அவங்க அடிச்சிடுறாங்க. ஸோ தலையில் அடிச்சிடுறாங்க. இங்கே நீங்கள் தேவங்கன்னு கத்துறீங்க, உங்களை லைக் எப்படி சொல்லி உங்களை கட்டி போட்டுடுறாங்க ஒரு இதில். ஸோ தேவங்க அப்படி ஒரு ஃபியூ மினிட்ஸில் தேவங்க அப்படியே ஏஞ்சி பார்க்குறான். பார்த்தா நீங்கள் எதிர்த்தாப்பில் இருக்கீங்க, ரொம்ப உங்கள் மூஞ்சி ஃபுல்லாக வீங்கியிருக்கு, பிளட்ஸ்லாம் வந்துருக்கு. பார்த்தா அவங்கள நல்லா அடிச்சிருப்பாங்க. உங்களை வச்சு தான் வந்துட்டு அவங்க பிடிக்கணும் அப்படி சொல்லிட்டு அவன் முடிவு பண்ணுறான் ஜாக்சன். ஸோ அவங்க பார்க்குறான், ஜாக்சன் என்னையும் ஃபேமிலி விட்டுடா வேணாண்டா, அவள் பாவண்டா, வேணாண்டா அவளை விட்டுடுங்கடா அப்படின்ற மாதிரி. அவள் என்னடா பண்ணுவா? வேணாண்டா என்னை விட்டுடுடா, அவள் பாவண்டா, அவள் என்னோட லவ்டா, அவள் இல்லாமல் என்னால் சத்தியமாக வாழ முடியாது, என்ன வேணால் பண்ணிக்கூடா, ஆனால் என்னை விட்டுடுடா, உனக்கு காலில் விழுந்து கெஞ்சி கேட்குறடா, விட்டுடா ஜாக்சன் ப்ளீஸ்டா அப்படி சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சிட்டு இருக்கான் டேம் உங்களுக்காக. நீங்கள் பார்க்குறீங்க டேம் எவ்வளோ பெரிய மாஃபியா, அவன் போய் இன்னொரு மாஃபியா காலில் விழுந்துட்டுருக்கானே நமக்காக அப்படி சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப பாவமாக டேம் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ தென் நீங்கள் எனக்காக காலில் விடுறீங்களா? வேண்டாட்டையும் நான் செத்தாலும் நீங்கள் எவ்வளோ பெரிய மாஃபியா, நீங்கள் போய் இவன் காலில் விழணுமா அப்படி சொல்லிட்டு இருக்கோம். ஜாக்சனுக்கு ரொம்ப கடுப்புது. அப்படியே உங்களை அடிச்சிடுறான். உங்கள் வாயிலேருந்து பிளட்டாக வருது. அதெல்லாம் டேம் பார்க்க முடியல. டேய் அவளை விட்டுடா, அவளை ஏன்டா கை வைக்கிற, ப்ளீஸ்டா விட்டுடா. என்னடா ஃபேமிலியை சேர்ந்து என் மேலே தப்பாக சொல்கிறீங்களா அப்படி சொல்லிட்டு ஜாக்சன் இப்போ அவன் கூட செம்மையாக அடிக்கிறான். இங்கே உங்களால் அதெல்லாம் பார்க்க முடியல, ரொம்ப அழுறீங்க. தென் ஒரு கட்டத்தில் லைக் ஒரு சிச்சுவேஷனில் நீங்கள் மைக் போட்டு விழுந்துடுறீங்க. அவன் பார்க்குறான், வயன் கூப்பிட்றான், நீங்கள் எந்திரிக்கவே மாட்டேங்கிறீங்க. ஸோ அப்படியே விட்டுட்டாங்க. இப்போ இங்கே உங்கள் செம்மையாக ஜாக்சன் அடிச்சிட்ருக்கான் டேங்க. ஸோ டேங்க ஒரு கட்டத்தில் அப்படியே போட்டு செம்மையாக அடிக்கிறான் ஜாக்சனை. பாரா தம்பிக்கு வீரம்லாம் வந்துடுச்சா, வா யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாமா அப்படி சொல்லிட்டு இங்கே ஜாக்சன் அப்படியே நம்ம டேவோட கையை முறிக்கிறான். அவங்க அப்படியே கத்துறான், பெயினில் முடியல அவனால், அப்படியே கத்துறான். அப்படி நம்ம ஜாக்சன் அப்படியே என்னடா இப்படி தான் உன் ஃப்ரெண்டையும் நான் கொண்டு போட்டேன், லாஸ்ட்டாக கத்தியை குத்துனேன், போய் சேர்ந்துட்டான் அப்படின்ற மாதிரி இங்கே கத்திட்டு இருக்கான். தென் இங்கே ஜிம்மன் ஓடி வந்துடுறான். ஸோ இந்த விஷயம்லாம் தெரியும் ஜிம்மனுக்கு. ஸோ அவனும் வந்துடுறான், அவனையும் பாடிகார்டெலாம் போட்டு அடிச்சிடுறாங்க. அவ்வளோதான், யாருக்குமே மனசே இல்லை. இப்போ அப்படியே டேவ் பார்க்குறான், டேய் ஜிம்னா அப்படின்னு கத்துறான். ஜிம்மன் எந்திரிக்கிற மாதிரி இல்லை, அப்படியே அவன் மயக்க போட்டு வந்துடுற மாதிரி ஆகிட்டான். தென் டேவ் ரொம்ப கடுப்பாகிடுது. ஒரு கட்டத்தில் டேவையும் ரொம்ப அடிச்சிடுறாங்க. ஸோ டேவ் அப்படியே விழுந்துட்டான். தென் ஜாக்சன் அப்படியே என்னை அடிக்கிறேன், டேய் நான் மாஃபியா கிங்குடா, உனக்கு முன்னாடி வந்தவன் ஃப்ரெண்டெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது சடனாக டோர் நல்லா ஒட்டிச்சிட்டு விடுது. ஜாக்சன் நிற்கிறான், அவனுக்கு தலைக்கு மேலே ஒரு ஆள் பறக்கிறான். பார்த்தா அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜேகே தான். மாதம் என்ட்ரி கொடுக்குறாருல. ஸோ அப்படியே வந்து ஜேகே அப்படியே நிற்கிறான். அப்படியே ஃபுல்லாக சிக்ஸ் பேக்கு, நிறைய கை ஃபுல்லாக டேட்டோஸ், அப்படியே சிக்ஸ் பேக்கெல்லாம் வச்சுட்டு நம்ம ஜேகே அப்படியே ஃபுல்லாக பல்காக நிற்கிறாரு. ஜாக்சனுக்குலாம் செம்ம ஷாக். டேய் நீ செத்தில் போயிட்டா, யாருங்க உன்னை தண்ணியில் தூக்கி போட்டாங்களே அப்படின்னு சொல்லி வாயை மூடுறதுக்குள்ளே ஜாக்சனோட வாய்க்குள்ளே ஒரு கத்தி அப்படியே சுருகுது. அங்கேயே ஜாக்சனோட கதை முடியுது.
தென் அங்கே ஜாக்சன் அப்படி இறந்துடுறான். பாடி கார்ட்ஸ்லாம் அடிக்க வராங்க, பட் ஜேகே எல்லாரையும் அடித்து போட்டுட்டான். இப்போ ஜேகே நேரம் டே 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 டேம் எந்திரி டேம் அப்படி சொல்லிட்டு தண்ணீர் தெளிக்கிறான். தென் வியால் அது வந்து எப்படி சொல்கிறது, தேவங்கால அது வந்து ரியலைஸ் பண்ண முடியல ஜேகே உயிரோடு இருக்கான்றத. மச்சான் இப்பட்றா உயிரோடு இருக்கியா, எனக்கு ஒன்றும் இல்லைடா ஏந்துடுறா அப்படி சொல்லிட்டு இப்போ ஜேகே அப்படி ஜிம்மினை எழுப்பி விட்டுட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் ரொம்ப அப்படியே பிளட்டோடு அப்படியே படுத்துருக்கீங்க. தென் ஜேகே அப்படியே உங்கள் ஐஸை வைப் பண்ணிவிட்டு ஒயன் அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஜேகே பார்க்குறான். நீங்கள் ஜேகே பார்த்து அப்படியே செம்மையாகவே ஹக் பண்ணிக்கிறீங்க. தென் அப்படி ஒரு ஆஃப்டர் அ ஃபியூ டேஸ் வச்சுக்கலாம், ஒரு 4 டேஸ்க்கு அப்புறம் இப்போ நீங்கள் ஜேகே டேயாங் ஜிமின் நீங்கள் எல்லாருமே ஒரு வீட்டில் உட்காந்துட்ருக்கீங்க. நீங்கள் தான் ஃபுட் செஞ்சிட்ருக்கீங்க. ஜேகே பார்த்துட்டு என்ன வயன் ஃபுட் ரெடியா? அதெல்லாம் எப்பயோ ரெடி, வந்து சாப்பிட்டா போதும், அங்கே வந்து சாப்பிடுங்க அப்படி சொல்லிவிட்டு இங்கே வயன் சொல்லிகிட்ருக்கா. தென் ஜேகே உடனே சரி வயன் வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே வயன் டே ஜெமினி எல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ நீங்கள் நினைக்கலாம் இந்த கதையில் 2 ஹீரோவா அப்படின்ற மாதிரி. 2 ஹீரோலாம் இல்லை, ஃபைனலாக வந்து தெரிஞ்சிடும் யார் ஹீரோன்றது. தென் இப்போ நீங்கள் ஜேகேட்ட பேசிகிட்ருக்கீங்க. ஜேகே ஒன்று நீ இல்லைன்றது என்னால் கண்டிப்பாக ரியலைஸ் பண்ணவே முடியல தெரியுமா. நீ இல்லைன்றது இந்த வாழ்க்கையில் ஐயோ நறுக்கத்தில் இந்த மாதிரி இருந்துச்சு இப்படி ஜேகே அப்படி சொல்லிட்டு இப்போ ஜேகேயை பற்றி கேட்டுட்ருக்கீங்க. ஜேகே அவங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிகிட்ருக்கான். ஆக்சுவலி அவங்க செத்த மாதிரி தான் இருக்கும். ஸோ செத்து ஜேகே லேக்கில் தான் போட்டிருப்பாங்க. ஓகே, அவன் ஃபியூனல்லாம் நடந்திருக்காது. ஸோ லேக்கில் தூக்கி போட்டிருப்பாங்க. லேக்கில் போட்டதுக்கப்புறம் ஜேகேக்கு வந்து கான்ஷியஸ் வந்துடும். கத்தி மட்டும் தானே சுருக்கி கொண்டிருப்பாங்க. ஸோ அவன் செத்துட்டான்னு தான் நினச்சிருப்பாங்க. ஆளுங்களாம் தப்பாக தான் ரியலைஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ தென் ஜேகேவோட ஃபேக் பாடி தான் அங்கே இருந்திருக்கும். ஓகே, ஸோ இப்போ என்னன்னா அந்த ஆளுங்கள்லாம் வந்து ஜேகேவோட ரியல் பாடி போட்டால் கண்டிப்பாக அந்த கத்தியோட ஹேண்ட் பிரிண்ட்ஸ் மூலமா அவனுக்கு கண்டுபிடிச்சிருவானுங்கன்னு தெரிஞ்சு தான் ஜேகேவோட ஃபேக் பாடி அங்கே போட்டிருப்பாங்க. ஜேகேவோட ரியல் பாடி தண்ணியில் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த தண்ணி பட நம்ம ஜேகேக்கு வந்து கான்ஷியஸ்லாம் வந்துடும். ஸோ அப்படி ஜேகே அப்படியோ வந்துடுவான். அவன் போய் வேறு ஒரு ஊரில் ஒரு தண்ணி போயிட்டே இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு ஊரில் போய் கரையில் ஒதுங்கிடும். ஸோ அப்படி தான் வேறு ஒரு சியோல்லேருந்து வேறு ஒரு ஊர் லைக் புசான் மாதிரி வேறு ஒரு வில்லேஜ் மாதிரி ஒரு ஊரில் போய் ஒதுங்கிடும். அங்கே இருக்கிற ஆளுங்க தான் வந்து ஜேகேவை வளர்த்துருப்பாங்க. ஜேகே அங்கே தான் வந்து கொஞ்சம் மாஃபியான்னு சொல்ல முடியாது, கேங்ஸ்டர் மாதிரி ஆகி உங்களை தேடி வீயை தேடி வந்திருப்பான். அப்போ வீக்கும் உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சு தான் வந்திருப்பான். ஓகே, தென் தேவங்க வந்து உங்ககிட்ட வந்து இதெல்லாம் சொல்லிவிட்டு ஐம் சாரி ஃபைன், நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பேன்ல. இல்லை டேம், நீ நியாயமாக தான் பண்ணியிருப்ப. நான் உன்னை அன்றைக்கி அந்த மாதிரி ரொம்ப ஹார்ஷாக பேசியிருக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவங்களோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு நீ எனக்காக உன்னோட மாஃபியா பதவியிலேருந்து போய் அவன் காலில் விழுந்தல்ல அப்படி சொல்லிட்டு நீங்கள் டேவன் ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. ஜேகே பார்க்குறான். என்ன வயன் எப்படி இருக்கு, அப்புறம் எப்படி உன்னோட வேலையெல்லாம் போகுது, அம்மா அப்படி இருக்கிறாங்க. அப்படியே என்னோட தான் உங்களுக்கு உங்கள் அம்மா நினைப்பே வருது. தென் நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணுறீங்க, உங்கள் அம்மா கால் அட்டன் பண்ணுற மாதிரியே இல்லை. தென் ஜேகே வந்து சரி வா நம்ம இந்தியாவுக்கு கிளம்பலாம். ஓகே ஜேகே அப்படி சொல்லிட்டு மச்சான் என்னவா விட்டியாடா அப்படி சொல்லிட்டு இங்கே டேவன் கேட்டுட்ருக்கான். தென் டேவங்க டேவங்க நானும் வயன் மட்டும் போயிட்டு வரோமேடா. நாங்களும் வரோம்டா அப்படி சொல்லிட்டு ஜிம்மின்னு கேட்டுட்ருக்கான். சரி ஓகேடா வாங்க அப்படி சொல்லிட்டு எல்லாருமே இப்போ இந்தியா கிளம்பிட்டுருக்காங்க. ஸோ அங்கே போய் பார்த்தா உங்கள் அம்மா நல்லா தான் இருக்காங்க, அவங்க குணமாயிட்டான், உங்களை அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. தென் ஜேகேவை திரும்ப பார்த்தோன்னே உங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ ஹாப்பி. இங்கே ஜேகேவோட அம்மாவுக்குலாம் விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்களும் ஒரு விதத்தில் ஹாப்பியாக தான் ஆகிருப்பாங்க. தென் ஜேகே வந்து இப்போ அவங்க கூட தான் பேசிகிட்ருக்கான். நீங்கள் உங்கள் அம்மா அப்பா கூட பேசிகிட்ருக்கீங்க, சாரி உங்கள் அம்மா கூட. இங்கே ஜிமின் வந்து அவனுக்கு வேலைன்னு சொல்லிட்டு அவன் சியோல் போய்ட்டான். ஒரு நைட் டைம் போல். தென் ஜேகே மச்சான் நீ வயனை இந்தளவுக்கு கேராக பார்த்துருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலடா. அவ்வளோ கேரிங்காக பார்த்துருக்க வயனை நான் நினச்சே பார்க்கல தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கான். நான் வயன் மேலே வச்சுருந்த லவ் அப்படிடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் சொல்லிடுறான். என்னது லவ்வா மச்சான் அது என்னடா ஏதோ சொல்ல வர சொல்லு என்னடா. அது வந்துடா நான் வயனை அவ்வளோ லவ் பண்ணுறேன்டா. தெரியும்டா. எப்பட்றா ஸ்கூல் டேஸில் தான் நீ வயனை பார்த்தா சைட் அடிப்ப, நான் பார்ப்பேன். பட் இது உன் வயலில் வரணும்னு நினச்சேன்டா. அதனால தான் நான் வயன்கிட்ட அவ்வளோ க்ளோஸாக இருக்கும்போது நீ பார்ப்பல்ல,
எனக்கு அப்போ தோணும், நம்ம ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்ணுறோமா அப்படின்றது. பட் நீ எனக்காக வயனை விட்டு கொடுத்த பார்த்தியா அன்றைக்கி, அவனை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஜேகே அப்படியே டேவாங்க ஹக் பண்ணிக்கிட்டு, நீ எனக்காக அன்றைக்கி விட்டு கொடுத்த, உனக்காக என் வயனை உனக்கு விட்டு கொடுக்குறேன்டா, நீ வயனை என்னோட நல்லா பார்த்துப்பேன்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால் இந்த வயனே மேரேஜ் பண்ணிக்கோ, நான் இங்கே ஏதாவது சொல்லி நான் புசானுக்கே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ரொம்ப சேடாக தான் பேசிகிட்டு இருக்கான். பட் அவனுக்கு வயனை விடுறதுக்கு மனசே இல்லை. இப்போ ஜேகே அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது டேவன் பார்க்குறான், அவன் கண்ணில் தெரியுது அவ்வளோ பொய் இருக்குதுன்றது. டே மச்சான் வேணாண்டா, நீ வயனை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன்னு எனக்கு தெரியும்டா, நீ வயன் கூடயே இருடா ஏண்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டேவன் சொல்லிட்டு இருக்கான். இல்லை மச்சான், எனக்கு புசானில் ஒரு லைஃப் இருக்குடா, நான் அதை பார்க்கணும். ஐ மீன் லைஃப்னால் உனக்கு வந்து ஃப்யூச்சர் இருக்குது. ஸோ அவன் வந்து ஃபேமிலியெல்லாம் சொல்ல வரல. ஓகே, நீங்கள் ஒன்று ஜேகேக்கு வந்து கள்ளக்காதல் இருக்குன்னு சொல்லாதீங்க. ஸோ ஜேகே கள்ளக்காதல்னால அவனுக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் வேறு. ஓகே, ஸோ ஜேகே வந்து அப்படி சொல்லிகிட்டு இருக்கான். ரெண்டு அவன் அப்படியே ஹக் பண்ணிட்டு, டே மச்சான் ரொம்ப நன்றிடா, ஆனால் வயன் எப்படி, அவன் கண்டிப்பாக ஏற்றுப்பாட வேணாம், ஏன்னா பாரு மேரேஜ் அன்னைக்கு வீடியோ கால் பண்ணேன், நான் அவகிட்ட பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்கே ஜேகே சொல்லிகிட்ருக்கான். அப்புறம் எப்படா மேரேஜு, நெக்ஸ்ட் பார்ட் எபிசோட் 9 தான்டா என் மேரேஜு, ஏன்னா பாரு சீக்கிரத்தில் ஹெச்பி போட்டுருவா, நீ பாரு அதில் அப்படின்ற மாதிரி இது டேவங்க சொல்லிகிட்ருக்கான். தெரிஞ்சு கண்டிப்பாக நான் தான்டா ஃபஸ்ட்டு வியூவே அவளுக்கு, நான் தான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன் எபிசோட் 9 அப்படின்ற மாதிரி இங்கே ஜேகே சொல்லிகிட்ருக்கான். ஓகேடா நான் அப்புறம் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகே கிளம்ப பார்க்கும்போது டேவன் கேட்குறான், எங்கடா போகிறேன், அப்புறம் என்னடா நான் புசான் கிளம்புறேன், அப்புறம் நான் சும்மா தான் வயனோட அம்மா பார்க்கலாம் தான் வந்தேன், ஏன்னா நான் செத்துட்டேன்னு நல்லா நினச்சாங்க, அவங்களுக்கு நான் உயிரோடு இருக்கேன்னு தெரியணும்ல, அதுக்கு தான்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகே சொல்லிகிட்ருக்கான். டே மச்சான் உனக்கு எவ்வளோதான் நன்றி சொல்கிறதுனே தெரிலடா அப்படி சொல்லிட்டு ஏன் ஹக் பண்ணிக்கிறான். மச்சான் என் வயனை மட்டும் கடைசி வரைக்கும் கண் கலங்காமல் பார்த்துக்கூடா, அதாண்டா நான் கேட்குறேன் அப்படி சொல்லிட்டு ஜேகே அப்படியே ஹக் பண்ணிக்கிறான்டா. அவங்க கண்டிப்பாக ப்ராமிஸ் நான் நல்லா பார்த்துப்பேன்டா, நல்ல புருஷனாக இருப்பேன் இந்த மாஃபியா பதவியிலேருந்து அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம டே சொல்லிகிட்ருக்கான். ஸோ ஓகேடா மிஸ், இதோட நான் முடிச்சுக்கிறேன். எபிசோடு ஜேகே சொன்ன மாதிரி எபிசோட் 9 ஃபுல்லாக மேரேஜாக தான் இருக்கும். ஓகே, ஸோ எப்படி வாங்கி ஏற்றுக்கிறா அதெல்லாம் வந்து எபிசோட் 9 ஓகே கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணிடுறேன். யாரும் வரி பண்ணிக்காதீங்க, கதையே டோட்டலாக மாற்றிட்டேன். ஸோ யாரும் வரி பண்ணிக்க வேண்டாம். நம்மளோட அட்மின் 2 அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, கதையை ஸ்டாப் பண்ணிக்கோ, வேண்டாம் போதும், கதை ரொம்ப வளர்க்க மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அட்மின் 2 ஐ மீன் இன்னொரு இந்த சேனலோட செகண்ட் ஓனர் அவங்க சொன்னாங்க. ஸோ அவங்க வந்து இது மாதிரி வந்து நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான்லாம் நிறுத்தக்கூடாது, ஃபஸ்ட்டு ஆரம்பித்த எஃப்எஃப் இதை எப்படி அரைக்குறையாக நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்லி தான் அந்த கதையை நான் ஸ்டாப் பண்ணாமல் கதையை கொஞ்சம் வேறு லெவலில் கொண்டு வரணும்னு நினச்சேன். பட் கிடைக்கல. எப்படி இருந்துச்சு இந்த எபிசோடு, எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள், எதாவது சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே எபிசோட் 9 உங்களுக்கு எப்படி வேணும்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கேட்டிங்கன்னா நான் அப்லோட் பண்ணேன். ஸோ அப்புறம் ஏதாவது கேட்பீங்க, ஸோ அதனால தான். ஓகே மிஸ், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தியாக இருங்க. ஸோ ஒன் ஷாட்டில் வந்து நம்மளோட செகண்ட் சேனல் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன், ரெகுலராக அப்லோட் பண்ணுறேன். ஸோ பாருங்கள். நேற்று கூட பிளாக் சாரீ போட்டிருந்தேன். ஸோ யாரும் பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் பாருங்கள், ரொம்ப கம்மியான வியூஸ் போச்சு. ஸோ போய் பாருங்கள். ஓகேடா மிஸ், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி. ஓகேடா மிஸ், பாய். இன்னும் வந்து நம்ம சேனலுக்கு 2 சப்ஸ்கிரைபர் தான் வேணும், அதுக்கப்புறம் நம்ம 200 வந்துடலாம். ஸோ இன்றைக்கி ஈவினிங் நீங்கள் சொல்லுங்கள் டைமை, நான் 7:30 இல்லை 8:30 கேட்டிருக்கேன், அதில் அப்புறம் 8:30 சொல்லியிருக்கீங்க. ஸோ பார்ப்போம் ஈவினிங் வரைக்கும். அப்படின்னு தான் நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் ஒரு 6:30 கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நான் லைவ் வந்துடுறேன். ஓகேடா மிஸ், நான் இன்றைக்கி லைவ் வருவேன், எல்லோரும் மறக்காமல் வந்துடுங்க. ஓகேடா மிஸ், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி. ஓகேடா, பாய்.